பிள்ளைங்க எல்லாரும், சர்ச்சுக்குள்ளே வந்தவங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்ததான இந்த நாளின் நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது ஆண்டின் 4வது நாள் VBSக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 3 நாட்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தீரே. இந்த 4வது நாளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த VBSல கலந்து கொண்ட வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நன்றி இசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்களுக்காக நன்றி. இன்னும் வரவேண்டிய பிள்ளைகள் உண்டு, எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறேன். இன்றைக்கு தினத்தில் நடக்கிற வசனங்கள், ஆக்ஷன் நடனங்கள், பாடல்கள், இதெல்லாம் கதை, ஸ்கிட்டு எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். எல்லா ஆசிரியர்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. இதை நடத்துகிறத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு விசை கூட நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். தடைகள் விலகட்டும், ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஹலோ எல்லாரும், ஹலோ ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமா. சரி, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? எழும்பி ஒரு ஜம்ப் பண்ணுங்க பார்ப்போம். இன்னும் நல்லா நல்லா குதிங்க. ஏன் தம்பி, நீங்களும் சந்தோஷமா இல்லையா? எழும்பி நல்லா குதிங்க. சூப்பர் சூப்பர். சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சரி, சந்தோஷமா இருக்கவங்க கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சவுண்ட் கேக்குதா பாஸ்டர்? சத்தமா சவுண்டா? சரி, நம்ம இந்த சைடு வந்து ஏவும் இந்த சைடு பியும். இப்போ யாரு சவுண்டா ஹல்லேலூயா சொல்றான்னு பாப்போமா? ஆர் யூ ரெடி? சரி, ஏ டீம் ஹல்லேலூயா சொல்லுங்க. கேட்கல, பத்தல. சரி, பி டீம் சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க சொல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது பாஸ்டர். நீங்க சத்தமா கேக்குதா பாஸ்டர்? சரி பாஸ்டர், யார் சவுண்டா போட்டா? யார் சவுண்டா ஹல்லேலூயா சொன்னா? ரெண்டு பேரும் சேமா தான் ஹல்லேலூயா சொன்னாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, உங்களுக்கு இப்போ 3 பாட்டு நாங்க கத்து தந்தோம், அப்படிதானே? நாங்க எத்தனை பாட்டு உங்களுக்கு கத்து தந்தோம்? உங்க எல்லாருக்குமே எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? நேத்து தானே ஃபர்ஸ்ட் பாட்டு ஆடினீங்க. தேர்ட் பாட்டா? சரி, தேர்ட் பாட்டு 3வது சாங் என்னன்னு எழும்பி சொல்லு தம்பி. நீதான்டா, எழும்புடா. அந்த பாட்டு நாங்க என்ன சொல்லியே தரல. சரி, இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா வந்தா? சரி, புதுசா வந்தா மட்டும் போதாது, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நீ கூட்டிட்டு வந்தியா தம்பி? எலும்பு. யாரு கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க யாரு? அவங்கள கூட்டிட்டு அப்படியே முன்னாடி வாங்க பாப்போம். நாம இப்ப ஒரு தப்பு செஞ்சா அம்மா அப்பா முன்னாடி வாங்க. சரி, யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்கள. புதுசா இன்னைக்கு யாரு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்போ டேய் வாடா, gift தரோம். டேய் வா. இங்க வா. சரி, உங்க நேம் என்ன? டேவிட். உங்க நேம்? தரணி. இவங்க ரெண்டாருக்கும் ஒரு கிளாப் பண்ணலாமா? இன்னும் நீங்க நிறைய பேர் நீங்களும் இப்படி கூட்டிட்டு வந்தா உங்களுக்கும் பெரிய கிஃப்ட் எல்லாம் தருவோம். சரியா? ஓகேவா? ஓகேவா? சரி, இப்போ எந்த பாட்டுக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு விரும்புறீங்க? சரி, 2வது பாட்டு, 3வது பாட்டெல்லாம் கை தூக்குங்க. சரி, 3வது பாட்டு தான் மேஜர். 3வது பாட்டு
பூ பூ செடி செடி மரம். மரம். ஆக்ஷன் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? எஸ் ரெடி. சூப்பர். இப்போ அக்கா பாட்டு போடுவாங்க, எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடணும். ஓகேவா? கை தட்டுங்க. தந்தானே தானே தந்தானே சுதானே தந்தானே நானே தந்தானே தந்தானே. பாவத்தை நான் அறிக்கையிட்டேன், ரட்சிப்பை நான் பெற்றுக்கிட்டேன், மகிழ்ச்சியோடு நடந்திடுவேன் ஆனந்தமா. பாவத்தை நான் அறிக்கையிட்டேன், ரட்சிப்பை நான் பெற்றுக்கிட்டேன், மகிழ்ச்சியோடு நடந்திடுவேன் ஆனந்தமா. இயேசு வந்தாரே, மகிழ்ச்சி தந்தாரே, பாவம் போனதே மகிழ்ச்சி பொங்கிற்றே. இயேசு வந்தாரே, மகிழ்ச்சி தந்தாரே, பாவம் போனதே மகிழ்ச்சி பொங்கிற்றே. ஓ, 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 தந்தன தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே நானே தந்தானே தந்தன தந்தானே. சரி, முன்னாடி வந்து ஆடின அண்ணன்மார்க்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணலாமா? இன்னும் சவுண்டா? நிறைய பேர் ரெண்டாவது பாட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ செகண்ட் சாங்க்கு டான்ஸ் ஆடலாமா? சரி, செகண்ட் சாங் டான்ஸ் ஆட ஒரு 3 பேர் வாங்க பாப்போம். முன்னாடி 3 பேர் ஆடலாமா? இப்ப எல்லாரும் இப்ப நம்ம பிள்ளைங்க சூப்பரா டான்ஸ் ஆட போறாங்க. ஆமா, டைரக்டர்ஸ் ஆட மாட்டாங்க, நீங்க மட்டும் தான் ஆட போறீங்க. சரியா? ரெடியா? ஆடிடுவோம். Yes, we are ready. Are you ready? Yes, we are ready. Okay, okay. சரி, பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதுசா வந்த பிள்ளைங்க முன்ன வாங்க. சரி, இன்னைக்கு புதுசா வந்தவங்கள நம்ம வரவேற்கணுமா வேண்டாமா? முன்னாடி வாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி நம்ம வரவேற்போம்? கிளாப் பண்ணுங்க. சவுண்டா. இவங்களுக்கு நம்ம gift கொடுக்கலாமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இன்னொருக்கா. உங்க நேம் என்ன? Danyasti. அங்க பேசுங்க. Danyasti. சத்தமா. Danyasti. உங்க நேம் என்ன? Devamitra. எங்க இருந்து வரீங்க? ரெண்டரும் Kunavakam. பக்கத்துல இருந்து வரீங்க. சரி, உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. டான்ஸ் ஆட ரெடியா? ரெடி. சத்தமா சொல்லுங்க. பாட்டு பாடலாமா? பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாமா? மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனதிறந்து சொல்லி புட்ட மகராசா இயேசுகிட்ட மனசுக்குள்ள மறைச்சு வச்ச வந்தாரு அள்ளி அணைச்சாரு என செல்ல முன்னு சொன்னாரு அழகான வஸ்திரமுக்கு வந்து தந்தாரு அள்ளி அணைச்சாரு என செல்ல முன்னு சொன்னாரு ரட்சிப்பென்னும் வஸ்திரமும் விருந்தொன்று தந்தாரு தந்தையானாரே நான் பிள்ளையானேனே எனக்கு தந்தையானாரே நான் பிள்ளையானேனே தந்தானானே தனதந்தானே நானே தந்தானே தனதந்தானே நானே. சரி, இவங்க எல்லாருக்கும் கை தட்டு கொடுங்க பாப்போம். நல்லா சவுண்டா. சரி, நேத்துக்கு படிச்ச வசனம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? சரி, எல்லாம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? சரி, இன்னைக்கு வந்து ஜூனியர்ல இருந்து வசனம் சொல்லுவாங்க. சரி,
ஜூனியர்ல இருந்து ஒரே ஒரு பொண்ணு 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 பொண்ணு. கர்த்தாவே உம்முடைய மகிழ்ச்சியோடு நடப்போம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சில சமயம் அம்மா அப்பா இங்க போகாத அங்க போகாத. சங்கீதம் 119 174. இந்த பொண்ணுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. சரி, பிரைமரில இருந்து ஒரு பையன் பிரைமரில இருந்து ஒரு பையன் சிவா ரெண்டாம் நாளுக்குள்ள சொல்லு. மனம் திரும்பி நடப்போம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்தில் தூரமாக்குவீர். யோபு 22:23. இன்னொருக்கா. சரி, 4 நாளுக்குள்ள நோக்கம் வசனம்லாம் படிக்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? சரி, ஒரு ஸ்பெஷல் பரிசு நாங்கள் கொடுக்க போகிறோம். 3 நாள் நோக்கத்தையும் சொல்லி 3 நாள் வசனத்தையும் சொல்லணும். ஒரு ஆள் எந்த கிளாஸ்ன்னு சொல்கிறேன், எந்த கிளாஸ்ன்னு சொல்கிறேன். 3 நாளுடைய நோக்கமும் சொல்லணும். முதல் நாள் நோக்கம் இயேசுவோடு நடப்போம்னு சொல்லி அந்த வசனமும் சொல்லி, 2வது நாள் நோக்கம் சொல்லி வசனம் சொல்லி, 3ஆம் நாள் நோக்கமும் வசனமும் சொல்லணும். பாஸ்டர் ஆக்ஷன் ஓடியா? ஆக்ஷனோடு சொல்லணும். இது பிரைமரி பிள்ளைங்களா? இது நீங்களா எந்த பிள்ளைங்க? பிரைமரி பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க கை தூங்க பார்க்கலாம். 3 வசனம் 3 நோக்கமும் 3 வசனம் சொல்லணும். நீ உட்காரு. பெண்ணுங்க ஓடி போ. சொல்லுமா, ஆக்ஷன் ஓடி சொல்லணும். சரியா? இயேசுவோடு நடப்போம். முதல் நாள் நோக்கம் இயேசுவோடு நடப்போம். நீ சர்வ வல்லவரிடத்தில் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். மீகா 4:5. மனம் திரும்பி நடப்போம். நீ சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்பினா திரும்ப கட்டப்படி. அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். யோபு 22:24. 23. மகிழ்ச்சியோடு நடப்போம். நீ கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேத வசனம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119 117. 174. இந்த தங்கச்சிக்கு நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. இப்போ ஜூனியர்ல இருந்து ஒரு பொண்ணு வாங்க. 3 சொல்லணும். இதே போல சொல்லக்கூடாது, கிளியரா சொல்லணும். இயேசுவோடு நடப்போம். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நடப்போம். மீகா 4:5. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சரியா? மனம் திரும்பி நடப்போம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவி. அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவே.
யோபு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மகிழ்ச்சியோடு நடப்போம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119 174ஆம் வசனம். இந்த தங்கச்சிக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? நல்லா சத்தமா. சரி, 4th டேக்குள்ள வசனம் படிக்கலாமா? படிக்கலாம். Are you ready? Yes, we are ready. சரி, இப்ப நம்ம ஸ்டெல்லாக்கா நமக்கு வசனம் சொல்லி தருவாங்க. ஓகேவா? எல்லாரும் ஸ்டெல்லாக்கா கிளாப் பண்ணுங்க. Stop. எல்லாம் வசனம் படிக்கலாமா? சத்தமே கேட்கலையே. நல்லா சத்தமா சொல்லுங்க. Are you ready? Yes, we are ready. முதல் நாள் நோக்கம் என்ன? இரண்டாம் நாள் நோக்கம்? மூன்றாம் நாள் நோக்கம்? நாலாவது நாள் நோக்கம் படிக்கலாமா? உறுதியோடு நடப்போம். வசனம் படிக்கலாமா? இப்ப படிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். படிக்கலாமா? அந்த பக்கமெல்லாம் வசனம் சொல்லவே இல்லையே. நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37 23ஆம் வசனம். இன்னொரு வாட்டி படிக்கலாமா? இதான் லாஸ்ட், நீங்க சொல்லணும். ஓகேவா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37 23ஆம் வசனம். எல்லாம் ஏன் ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாம் ஏந்துருங்க. அக்காலாம் பாட்டி ஆயிட்டாங்களா நான் தெரியல, உக்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37 23ஆம் வசனம். இன்னொரு வாட்டி படிக்கலாமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37 23ஆம் வசனம். சரி, சீனியர்ல இருந்து ஒருத்தங்க வந்து வசனம் சொல்லலாமா? இந்த வசனத்தை சீனியர்ல இருந்து ஒருத்தங்க வாங்க. சீனியர் பிள்ளைங்க யாரெல்லாம் வந்திருக்கிற கை தூக்குங்க பார்க்கலாம். சீனியர் பிள்ளைங்க கை தூக்குங்க பாப்போம். ஒரு தடவை கூட சொல்லுவாங்க. நீங்க வந்து முன்ன வந்து வசனம் யாரும் பேசாதீங்க, சொல்லுங்க. ஓகேவா? Are you ready? Yes, we are ready. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர்
23ஆம் வசனம். 23ஆம் வசனம். சீனியர்ல வைக்கப்படாம வந்து சொல்லுங்க. சீனியர். அடுத்தது ஜூனியர்ல. நல்ல மனுஷன். நான்காம் நாள் நோக்கம். நான்காவது நாள் நோக்கம் உறுதியோடு நடப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. நல்ல சவுண்டா. சரி, எல்லாரும் உட்காருங்க. நம்ம இன்னைக்குள்ள டான்ஸும் சாங்கும் படிக்கலாம். சரி, ஆர் யூ ரெடி? உட்காருங்க. உட்காருங்க. ஆர் யூ ரெடி? நாலா நாள் டான்ஸ் படிக்க யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கா? கை தூக்க கூடாது. எல்லாரும் கை தூக்குங்க. அப்ப நீங்க உங்களுக்குலாம் ஆர்வமா இல்லையா? சரி, அப்ப நாலா நாள் டான்ஸ வரவேற்கிறதுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்போ ஜெஃபியாக்கா நம்ம உங்களுக்குலாம் பாட்டு சொல்லி தருவாங்க. சரியா? ஆர் யூ ரெடி? சரி, நாலா நாள்ல பாட்டு படிக்கலாமா? படிக்கலாமா? பாட்டு புக் வச்சிருக்கவங்க பாட்டு புக்ல 8ஆம் நம்பர் பாட்டு புக்கு, சாங் நம்பர் 8. பாட பாட எங்க கூட பின்னாடி பாடுங்க. ஓகேவா? ஆர் யூ ரெடி? யாருமே ரெடியா இல்ல போல. அப்போ இந்த சீனியர் அக்காலாம் சொல்லவே இல்லை. ஆர் யூ ரெடி? ஆக்ஷன் எதுக்கு சொல்லி தந்தோம்? ஆக்ஷனோட சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? சரி, பாடலாமா? உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உலகை நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. ரூத்து அக்கா தெரியுமா? அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? ரூத்து அக்கா தெரியுமா? அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? எவோடு நடக்காமல் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. இயேசுவோடு நடக்காமல் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. உலகை நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. பாட்டு பிடிச்சிச்சா? புரிஞ்சிச்சா? பிடிச்சிருக்கா? இன்னொருக்கா பாடலாமா? பாட்டு புக் இருக்கிறவங்க சத்தமா பாடுவீங்களா? பாட்டு புக் இல்லாதவங்க நான் பாட பாட ரிப்பீட் பண்ணுவீங்களா? பாட்டு புக் இருக்கவங்க சத்தமா பாடுவீங்களா பாட மாட்டீங்களா? சத்தமே கேட்கல. சத்தமே கேட்கல. சத்தமே கேட்கல. இந்த பி செக்ஷன்ல பில இருக்கிறவங்க சத்தமே கேட்கல. ஏல இருக்கவங்க தான் சத்தம் போடுறீங்க. இவங்க தானே பி சொன்னாங்க, நீங்க தானே ஏ, இவங்க பி தானே, இவங்க பி குரூப் தானே. நீங்க பி குரூப்பா இல்ல ஏ குரூப்பா? அப்ப நீங்க சவுண்ட் போட மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. பாடலாமா? சத்தமா பாடுவீங்களா? ஏ குரூப் சத்தமா பாடுவீங்களா? பாடலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? உலகை நீ நம்பிக்கொண்டிராதே. கைத்தட்டி பாடுங்க. இயேசுவையே என்றும் நம்பிடு.
செய்தது. இயேசுவோடு நடக்காமல் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. உலகை நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. கைத்தட்டி பாருங்க. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. சரி, பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாமா ஆக்ஷன்? நாங்க ஆக்ஷன் பண்ணா நீங்க என்ன செய்யணும்? நாங்க ஆக்ஷன் பண்ணா நீங்க என்ன செய்யணும்? சேர்ந்து பாடணும். ஆக்ஷனையும் பார்க்கணும், பாட்டும் பாடணும். ஃபர்ஸ்ட் நாங்க ஆடுவோம், அப்புறமா நீங்க என்சிடென்ட் எல்லாரும் ஆடலாம். ஓகேவா? உட்காருங்க. கைத்தட்டி பாடலாம். கைத்தட்டி எல்லாரும். உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, பாடுங்க. இயேசுவையே என்றும் நம்பிடு. பாடுங்க எல்லாரும். சீக்கிரம் பாடுங்க. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை. உனக்கும் எனக்கு பலம் தருவது நம்பிக்கை. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கு பலம் தருவது நம்பிக்கை. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. கைத்தட்டுங்க எல்லாரும். சத்தமா கேட்கல, கைத்தட்டுங்க. ரூத்து அக்கா, ரூத்து அக்கா தெரியுமா? அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? ரூத்து அக்கா, ரூத்து அக்கா தெரியுமா? அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? யாவையோடு நடக்க அவரும் உயரவே விசுவாசம் வாழ செய்தது. இயேசுவோடு நடக்க அவரும் உயரவே விசுவாசம் வாழ செய்தது. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. டான்ஸ் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும்? அக்கா அம்மாக்கு சூப்பரா ஆடுறாங்களா? டைரக்டர் சூப்பரா ஆடுறாங்களா எல்லாரும்? அப்ப உங்களுக்கு கை தட்டணுமா வேண்டாமா? இன்னொருக்கா? சரி, இப்போ சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் சாங் எது? இதானா? சரி, இன்னொருக்கா கூட இந்த அக்கா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் எழுப்பி ஆடணும், சரியா? அதனால நல்லா பாத்துக்கிடுங்க. எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க. எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க. தீபகண்ணா ஆட முடிக்கிறாங்க பாருங்க. தீபகண்ணா ஆடுங்க. ஆடாவது நிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ல வந்து ஆடிடணும். உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. ரூத்து அக்கா தெரியுமா? அவ
அவர் வாழ்க்கையில் வந்த சோகம் புரியுமா? ரூத்து அக்கா தெரியுமா? அவர் வாழ்க்கையில் வந்த சோகம் புரியுமா? யாவையோடு நடக்க அவர் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. இயேசுவோடு நடக்க அவர் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. அக்கா, இந்த சாங்க்கு எல்லாருமே ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அதனால இன்னொரு வாட்டி கூட ஆடலாமா? ஆர் யூ ரெடி? இன்னொரு தடவை ஆடணும்னு விருப்பம், ஆசை. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களும் சத்தமா ஆர் யூ ரெடி, எஸ் வி ஆர் ரெடின்னு சொல்லுங்க. இன்னொருக்கா உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. ரூத்து அக்கா தெரியுமா? அவர் வாழ்க்கையில் வந்த சோகம் புரியுமா? ரூத்து அக்கா தெரியுமா? அவர் வாழ்க்கையில் வந்த சோகம் புரியுமா? யாவையோடு நடக்க அவர் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. இயேசுவோடு நடக்க அவர் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. சூப்பரா சூப்பரா நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க பாப்போம். செடி, மரம், செடி, பூ. சரி, எத்தனை பேருக்கு டிராமானா பிடிக்கும்? அப்போ டிராமாக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். டிராமா ஸ்டார்ட் பண்ணலாமா? டிராமா ஸ்டார்ட் பண்ணலாமா? டிராமா பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. என்னடா வாழ்க்கை இது. 12th முடிச்ச உடனே நீட் எழுதினேன். ஒரு வருஷம் நீட்டு படிச்சு எழுதினேன், கஷ்டப்பட்டு படிச்சு எழுதினேன். அது நீட்டு மட்டும் எழுதுனது பார்த்தாம டாக்டருக்காக கஷ்டப்பட்டு படித்தேன். அதுவும் சும்மாவா லட்சமா கொடுத்து படித்தேன். என்ன பிரயோஜனம் பாருங்க. வேலை வெட்டி இல்லாம சும்மா அலைகிறேன். ஸோ கடவுளே. ஏய் மச்சான், நீ என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரியே சுத்திக்கினே இருக்கிற? என்னடா பண்ண? தண்டச்சோறு ஏசியே இப்படி பண்ண வைக்காங்க. என்ன குத்தாண்டா தண்டச்சோறுன்னு திட்டுறாங்க. நானா குட்டி போட்ட பூனை மாதிரியாடா சுத்துறேன்? உன்னையுமா ஒரு டாக்டருக்கே மரியாதை இல்லை. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? நர்ஸுடா. ஓ, நீ நர்ஸா? சரி மறந்துட்டேன்டா. நம்மளும் கண்டிப்பா வளரணும் மச்சான். வளரணும். எதனா ஒரு பிளான் சொல்லு மச்சான். நான் என்னடா சொல்லு? டேய் மச்சான், என்னடா? ஒரு ஐடியாடா. நீ தந்தாலே அது விளங்காது. சரி சொல்லு கேட்போம். டேய் மச்சான்,
நீ டாக்டர். ஆமா நான் டாக்டர். நர்ஸ். ஆமா நீ நர்ஸ். நம்ம சேர்த்து ஒரு கிளினிக் வச்சா என்ன? துட்டு யாரு தருவா? தோ இருக்கேடா. போடா எங்க கண்ணு வருது பாருங்களேன். அதெல்லாம் தர முடியாது. டேய் நம்ம வாழ்க்கையில வளரணும், இதை வச்சுதான்டா ஆகணும். வாடா போலாம். எங்க அம்மா அடிப்பாங்களே. நான் வாங்கிக்கிறேன் வாடா. கண்டிப்பா வாங்குவியா? கண்டிப்பா வாங்குவேன்டா. சரி வா போ. சரி எல்லாத்தையும் வித்து கிளினிக் தொடர்ந்துருக்கோம். வளருவோம்டா. சரி கிளினிக்கு திறந்துக்கிட்டோம். அப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமே. டேய் மச்சான், ஃபர்ஸ்டே நான் தான் பிளான் பண்ணேன். இப்போ நீ பண்ணுடா பிளானு. என்ன செய்யலாம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுடா ரொம்ப பிடிக்கும்? ஆஃபர். ஆஃபர். ஆமா. துணி கடையில் ஆஃபர் விட்டாலே விட மாட்டாங்க, அடிச்சு பிடிச்சு ஓடுவாங்க. வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆஃபர் போட்டா விடவே மாட்டாங்கடா. கண்டிப்பா நான் பேஷண்ட் பொங்கல்ல. ஆமாண்டா. கண்டிப்பா பொங்கடா. சரி ஆஃபர் நமக்கும் லாபமா இருக்கணும், அவங்களுக்கான நஷ்டமா இருக்கணும். கரெக்டா. கரெக்ட். இப்படி இருந்தா தாண்டா நம்ம வளர முடியும் வாழ்க்கையில. பொழைக்கணும் நம்ம. ஆமாண்டா. ஆமாண்டா. இப்போ நான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு சரியாயிட்டுனா அவங்க எனக்கு 500 ரூபா தரணும். இதுவே நான் வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு சரி ஆகலைன்னா நான் 2000 ரூபா கொடுக்கேன். எப்படி? ஓகேடா, இந்த பிளான் ஓகேடா. எப்படி? நான் போட்ட பிளான்லாம் அப்படிதான் இருக்கும். ஆளுதான் ஹைட்டா இருக்குன்னு பார்த்தா அறிவும் நல்ல வேலை செய்யுதுடா. டேய் சரி பெருமைலாம் எனக்கு பிடிக்காது. வா மச்சான், நம்மளை எத்தனை பேர் தண்டச்சோறுன்னு எவ்வளோ கேவலமா திட்டிருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் நம்ம நல்லா வாழ்ந்து காணிக்கணும்டா. இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும், இவ்வளோ பெரிய டாக்டரா நர்ஸான்னு. அந்த டைம்ல என்ன தண்டச்சோறுன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன திரும்பி பார்ப்பாங்க. டேய் பிளான் தந்து நானுடா. இப்போ எல்லாம் நீன்னு சொல்ற, அப்ப நான் எதுக்குடா? நீ சரிடா, நானா நீனா நான். புரிஞ்சுதா? சரியா? நம்மன்னு சொல்லுடா எது வந்தாலும். சரிடா நம்மடா. அப்ப டாக்டர் நீயா வந்துக்கிறியா? சரிடா. வா. கிளினிக் தான் திறந்தோம், ஐடியாவும் போட்டோம். ஆனா என்ன பேஷண்டே வர மாட்டேங்குது. வருவாங்கடா. தண்ணி குடிச்சிட்டு வந்துடும்டா. தண்ணி தாக்க எடுக்குதுடா. ஓடா போ. மாப்பிளே என்ன மச்சான்? பயங்கரமான ஏப்ரல் மே மாசத்துல வெயிலுடா. ஆமா இப்ப என்ன? வேலைக்கு போறதுக்கும் கஷ்டமா இருக்குது. வயித்துல இல்லையா? ரொம்ப டயர்டா இருக்குதுடா. நேற்றைக்கு ஒருத்தனை ஏமாத்தணும், இன்னைக்கு யாரையாவது இழிச்சவன் யாராவது ஏமாத்த முடியுமான்னு பார்க்கலாமாடா? எவனாவது இருப்பான், பார்க்கலாமா? படிச்சு வேலை பார்க்கறது அந்த காலம், இப்ப படிக்காமலே ஏமாத்துறது இந்த காலம். ஓஹோ, நல்ல வசனம்டா. நோட் பண்ணுங்கப்பா. சரி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு இழிச்சவாயம் கலைப்பான். வா நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் இங்க இல்லடா, பாத்துருவோம். சுகமான 500 ரூபா நம்ம கொடுக்கணுமா? அப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து சுகமாங்களா 2000 ரூபா கொடுப்பாங்களாடா? அது எப்படிடா? இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், எப்படி சுகம்? அதான் உன்னை செவிடா மாத்த போறேன். நான் தான் செவிடாட்டா? அதான் நல்ல காது கேக்குதுலடா மச்சான். டேய் ஏமாத்தி காசை வாங்கணுமா வாங்க வேண்டாமா? வாங்கணும். அப்ப மூடிக்கின்னு நான் சொல்றத செய். சரிங்க மச்சான். இப்போ நீ செவிடாட்டே நடி. அப்புறம் நம்ம 2 பேரையும் மாட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, பிரியாணி கிடையாது. மாட்டேன். இப்ப நான் கூட்டிட்டு போவேன், காது கேட்காத மாதிரி நிக்கணும். வா. டாக்டர் நில்லுங்க. யார் நீங்க? இவருக்கு காது கேட்காது நர்ஸ், அதனால தான் செக் பண்ண வந்தோம் நர்ஸ். இவர் பேர் என்ன? இவர் பேரா சொரிமுத்து. சரி நான் டாக்டர் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க. ஓ பேஷண்ட்
பேஷண்டே இல்லை. டாக்டர் டாக்டர் என்ன நம்ம ஹாஸ்பிடலுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க டாக்டர். என்னடா சொல்ற? ஆமா டாக்டர். அப்ப ஏன்டா வெயிட் பண்ற? வர சொல்டா. டாக்டர் நீங்க வரல வாங்க. வாங்க 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 டக்குனு வாங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தெரியுது எங்க பார்த்தா. மாமனுக்கு தான் காது கேட்காது. ஓ காது கேட்காதா? சார் உங்க பேர் என்ன? டாக்டர் ஆ. நான் காது கேட்காதுன்னு சொல்லி நிக்கிறேன், உங்க பேர் என்னன்னு கேட்டு நிக்கிறீங்க. ஓ சரி கோவப்படாதீங்க. சரி காதுக்கு சரி நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. சரிங்க டாக்டர். ஏதோ ஊத்தி விட்டுறாதீங்க டாக்டர். என்னடா இது? கேட்காத உண்மையா காது? சரி டார்ச் அடிச்சு பார்ப்போம். நீங்க எப்படி ஒரு காது கேட்காம இருக்குமா இல்ல ரெண்டு காது? ரெண்டு காது டாக்டர். பாருங்க ரெண்டு காது டாக்டர். கேட்காதா? சரி உண்மையாலே டேமேஜ் தான் போல. பார்ப்போம். நர்ஸ், அந்த 9ஆம் நம்பர் ரூம்ல ஒரு ஆசிட் பாட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்களே நர்ஸ். ஆசிட்டா? பாருங்க காது கேட்டுட்டு எப்படி என் ட்ரீட்மெண்ட்? சூப்பர் அப்படியே நான் பேர்லான்னு பார்க்காதீங்க. 500 ரூபா தந்துட்டு போங்க. குத்து தொலை. எட்ரா வாய முட்டை அப்பவே இருன்னு சொன்னேன். ரொம்ப நன்றி. மறுபடியும் வாங்க, உங்களுக்காக ஆவலா வெயிட் பண்றேன். மாப்பிள்ள நம்ம ஏமாத்தி பணம் வாங்கலான்னு பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறதையும் பிடிங்கிட்டாங்களேடா. வா வா. எப்படியும் பிடிச்சிடலாம். சார் இப்போ போனா நம்மள அவன் கண்டுபிடிச்சிருவான். 2 நாள் கழிச்சு போலாம். 2 நாட்களுக்கு பின்பு. மாமா அந்த டாக்டரை விடவே கூடாது. இன்னைக்கு எப்படியாவது அவன்கிட்ட வந்து துட்டு வாங்குறோம். வாங்கியே தீருவோம். அதுக்கு நீ தான் சரிப்பட்டு வருவ. நான் இன்னுமா? ஆமாடா. சரிடா மச்சான் பார்க்கலாம். நீயே ஒரு ஐடியா சொல்ல. ஒண்ணு பண்ணலாமா? ம். எனக்கு எல்லாமே மறந்து போகுது, ஞாபக சக்தியே இல்ல. அப்படின்னு சொல்லிடலாமா? இப்படி சொல்லி மருந்து வாங்குறது போல வந்து ஆமா, முதல்ல உனக்கு எல்லாமே மறந்து போகும். காசை வாங்கிட்டு வந்துடலாம்டா. சரி வா போலாம். ஆமா ஒரு ரூல்ஸ், ஏதாவது வாயை திறந்து என்னதையாவது பண்ண, பிரியாணி மட்டும் கிடையாது, ஃப்ரைட் ரைஸும் கிடையாது. வா டாக்டர். வாங்க வந்து உட்காருங்க. சரி இன்னைக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? எனக்கும் இல்ல, உங்களுக்கு என்னைக்கு தான் பிரச்சனை வரும்? எங்க மாமாக்கு தான் எது நடந்தாலும் மறந்து போயிடுது. மறந்து போயிருதா? இது பயங்கரமான வியாதியாச்சே. சரி நர்ஸ், அந்த 9ஆம் நம்பர் ரூம்ல ஒரு ஆசிட் பாட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்களேன், ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம். டாக்டர் எத்தனை நம்பர் ரூம்ல? 9. நேரத்துக்கு வரும்போதும் அதே 9 தானே டாக்டர் சொன்னீங்க. பாத்தீங்களா ஞாபகம் வந்துட்டு, ஞாபக சக்தி வந்துட்டா 500 ரூபா ஃபீஸ் எடுங்க. கொடுத்து தொலை. பின்ன வாய மூடிக்கின்னு இருன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். போயிட்டாங்க. ஆவலா உங்களுக்காக காத்திருக்கேன். போங்க. மச்சான் இன்னைக்கு 500 ஆடா. நம்ம ஒரு நாளும் வாங்குற மாதிரி கிடையாது. இந்த 2 இழிச்ச வாயினுங்க வந்தாலுமே நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம்டா. ஆமாண்டா. நம்ம விடவே கூடாதுடா. எப்படியாவது 2000 ரூபா வாங்குறோம். அது ஏன்டா என் காத்துக்குள்ள போய் சொல்றா? என்னடா ஐடியா பண்ணலாம்? இப்போ போக வேணாம், பிறகு போலாம். சில நாட்களுக்கு பின்பு. அந்த டாக்டரை ஏமாத்தணும்டா. 1000 ரூபாய் போச்சுடா. என் காசு இல்லைல்ல, வாங்க காசு தானே. கூடாதுடா மச்சான். என் பொண்டாட்டி எல்லாம் வழக்குமா?
நில்றா, அடுத்து நம்ம வாங்கியே தீர்றோம். இன்னைக்கு என்ன பிளான் போடலாம்? கண்ணு தெரியாம வா. நானும் கண்ணு தெரியாது மறுபடியுமா? ஆமா, நீ தான் இச்ச வாய் மாரி இருக்கிற. ஆனா வாய மட்டும் திறந்துறாத. சரி மச்சான். என்னடா இந்த கண்ணாடியை போட்டுக்கோ. இப்படி இப்படி வாயா. டாக்டர், ஐயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஓ நீங்களா? வாங்க 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 வாங்க. நம்மள மறக்கல போலுக்கு. உட்காரு உட்காரு. இங்க இங்க இருக்கு. ஓ இன்னைக்கு என்ன பிரச்சனை? கண்ணு தெரியாது டாக்டர். கண்ணு தெரியாதா? ஸோ நர்ஸ் நம்மகிட்ட அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் இருக்கா கண்ணு தெரியாததுக்கு? இவங்க நடிக்கிறாங்க. அது எனக்கும் தெரியும். கொஞ்சம் ட்ராமா பண்ணுவோம் நம்மளும். சார் சார் அதாவது பேசுறாதடா மச்சான். அங்கே உட்காருங்க. அது சீட்டு தான், அது சீட்டு தான். எங்கள்கிட்ட சொல்ல போனால் ரொம்ப கவலையாக தான் இருக்குது. என்னன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு எங்களால் வைத்தியம் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான மாத்திரை இல்லை. ஸோ நான் உங்களுக்கு 2000 ரூபா தாரேன். வச்சுக்கணும். டாக்டர் தெரியுங்க டாக்டர், 2000 ரூபாய் சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. என்னடா பண்ற? கண்ணு தெரிஞ்சுட்டு கோபால், கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு 500 ரூபா பீஸு. ஹலோ, ஆக்சுவலாக இது நான் தந்த 500 ரூபா. நீங்கள் எனக்கு ஃபீஸ் தாங்க. குடு குடு. இனிமேலாவது உழைச்சி தந்தா நல்லா இருக்கும். வயசாதான் பெருகி நிக்கிற. அறிவு வளரல. டேய், ஏமாத்தி பழக்க வேணாம், உழைச்சே பழச்சிக்கலாம். அதுவும் சரிதான்டா. சரி, டிராமா பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் எவ்வளோ பிடிச்சிருந்து? அப்ப ஏன் யாருமே கிளாப் பண்ணல? உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்க கிளாப் பண்ண மாதிரி இல்லையே. சூப்பர் சூப்பர். நம்மளும் யாரையும் ஏமாத்த கூடாது, சரியா? நீங்க மட்டும் ஏமாத்துனீங்கன்னா ரிட்டர்ன் அது யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும். அதே மாதிரி நீங்க படிச்ச படிப்புக்கு மேல நீங்க நம்பிக்கை வச்சு படிக்கணும். நீங்க மட்டும் நம்பிக்கையோடு படிச்சீங்கன்னு வச்சுடுங்களா, கண்டிப்பா யோசப்பா உங்களுக்கு ஜெயத்தை வெற்றியை தருவாங்க. ஓகேவா? சத்தமா. அப்ப யோசப்பா கூட நீங்க உறுதியோடு நடப்பீங்களா? நடப்பீங்களா? சரி, இன்னொரு டான்ஸ் ஆடலாமா நம்ம? எத்தனை பாட்டுக்கு ஆடலாம் நீங்க சொல்லுங்க. 4 பாட்டுக்கு இப்போ தானே ஆடணும். ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு சரி, செகண்ட் பாட்டுக்கு ஆடும். இப்படியே எழுமணும். நான் எலும்பு சொன்னேன் அவங்கள இப்போ. பூ பூ செடி செடி மரம் பூ செடி மரம். நல்லா டான்ஸ் ஆடுங்க. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனந்திறந்து சொல்லி புட்ட மகராசேசுகிட்ட. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனந்திறந்து சொல்லி புட்ட மகராசேசுகிட்ட. மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான், மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ள என் இயேசு வந்தாரு. அள்ளி அணைச்சாரு, என செல்ல முன்னு சொன்னாரு. அழகான வஸ்திரம் இருந்தொன்றும் தந்தாரு. என செல்ல முன்னு சொன்னாரு. வஸ்திரம் இருந்தொன்றும் தந்தாரு.
தனதந்தானே நானே தந்தானே தனதந்தானே நானே. டான்ஸ் பிடிச்சிருந்தா சூப்பரா ஆடினீங்களா நீங்க? சரி, இனிமே நீங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு ஆடலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நம்ம இந்த பாடல் சொல்றத கேட்டு நாம இயேசுவோட நடப்போமா? கிளாஸ் திலீப் அண்ணா எங்க போறீங்க? நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன். நல்ல பாதை காட்டுவார் அவரோடு நடப்பேன் தோளில் என்னை சுமப்பார் அவரோடு நடப்பேன் என்னை விழாமல் காப்பார் அவரோடு நடப்பேன் உள்ளம் கையில் தாங்குவார் அவரோடு நடப்பேன் இன்றும் அவருடன் நடப்பேன் என்றும் அவருடன் நடப்பேன் நித்திய நித்தியமாக எந்த இயேசுவோடு நடப்பேன் இன்றும் அவருடன் நடப்பேன் என்றும் அவருடன் நடப்பேன் நித்திய நித்தியமாக எந்த இயேசுவோடு நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று நடப்பேன் நட நட நடவென்று இயேசுவோடு நடப்பேன் இயேசுவோடு நடப்பேன் இயேசுவோடு நடப்பேன். இப்போ நம்ம சீனியர் அண்ணன்மாங்க நமக்காக முன்னாடி வந்து சூப்பரா டான்ஸ் ஆட போறாங்க. எல்லாரும் அண்ணன்மார் கிளாப் பண்ணுங்க. அண்ணன்மார்க எழுமுங்க. முன்னாடி வருவீங்களா மாட்டீங்களா? யாரும் வெக்கப்பட தேவையில்ல. சந்தோஷம்னா பிதாப்பண்ணா வாங்கண்ணா ஜீவண்ணா திலீபண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா தீபக் அண்ணா எல்லாரும் கூப்பிடுங்கப்பா வர சொல்லி. பிடிச்சவங்க முன்னாடி விடுங்க. அண்ணா வாங்கண்ணா. சரி, மூணாவது பாட்டுக்கு ஆடலாமா? சரி வா தம்பி, நீங்க இந்த ரெண்டு பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மூணாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆட ரெடியா? ஆர் யூ ரெடி? டான்ஸ் ஆடலாம். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. எத்தனை நாள் தான் நீங்க யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கா டான்ஸ் ஆட? எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அப்போ சத்தமா இன்னொருக்கா. அண்ணன்மாங்கெல்லாம் ரொம்ப அடம் பிடிக்காங்க போல வரமாட்டாங்கன்னு. நீங்களாம் உற்சாகப்படுத்தினால எழுப்பி டான்ஸ் ஆடுறதுக்கு. அட்லீஸ்ட் அங்க நீனா எழுப்பி டான்ஸ் ஆட வைக்கலாம்ல. டில்லி பண்ணா எழுந்திருங்க. ஆடுங்க. டில்லி பண்ணா ஆடுங்க வந்து உலகை நம்பி கொண்டிராதே டான்ஸ் ஆடுங்க. என்றும் நம்பி
நம்பிடு, உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே நன்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. ருத்து அக்கா தெரியுமா, அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? ருத்து அக்கா தெரியுமா, அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? எவோடு நடக்க அவளும் உயரவே விசுவாசம் வாழ செய்தது. இயேசுவோடு நடக்க அவளும் உயரவே விசுவாசம் வாழ செய்தது. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. சூப்பரா டான்ஸ் ஆடிங்க எல்லாரும். சரி எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காரலாம். சரி பூ பூ உட்காருங்க. சரி என்ன ப்ரேயர் பண்ணி கிளாஸ்க்கு போலாமா? ஆர் யூ ரெடி? நாங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சோம்னா எல்லாரும் கூட்டமா போகக்கூடாது, சரியா? அவங்க கிளாஸ் வைஸா அப்படியே அழகா லைன் ஃபார்ம் பண்ணி போனோம், ஓகேவா? எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா நாங்க சொல்றத கேப்பீங்களா? சரி இப்ப நம்ம ஜெஃபியாக்கா நமக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க, சரியா? ப்ரே பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு மூடுங்க, கை கூப்புங்க, எல்லாம் முட்டங்கால் போடுங்க. சரி கண்ணு மூடுங்க எல்லாரும். ஸ்தோத்திர இயேசுப்பா, இந்த வேலையை நீங்கள் தந்ததுக்கா முன்னாடி செலுத்துற இயேசுப்பா, இந்த நாளில் விபிஎஸ் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுப்பா நீங்களே ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இந்த நாளில் கிளாஸ்க்கு கடந்து போகிறாங்கப்பா, படிக்கிற ஒவ்வொரு பாடங்களும் இயேசுப்பா பிள்ளைங்க மனதில் இயேசுப்பா பதியணும் இயேசுப்பா. இன்னும் தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுப்பா நீங்களே கூட்டி சேர்த்து வாங்க இயேசுப்பா. எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. மீப்பா கெஞ்சி கேட்குற பரம்பிதாவே, ஆமென். சரி எல்லாரும் லைனா கிளாஸ்க்கு போகணும், ஓகேவா?